அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைடர் ட்ரேடிங் பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். டெய்லி அன்றாடம் பார்த்தீங்கன்னா, நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ் குறித்த அநேக நிறைய தகவல்கள் உங்களுக்கு இதில் வழங்கப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், தங்கத்தை பற்றி ஆகட்டும், அல்லது ட்ரேடிங் சைக்காலஜி ஆகட்டும், நிறைய விஷயங்களை இதில் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சைடர் ட்ரேடிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? எதனால இன்சைடர் ட்ரேடிங் நடக்குது? ஏன் இது இல்லீகல் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு வேலையில ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த XYZ அப்படின்ற ஒரு கம்பெனி நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்காக நீங்க பாடுபட்டு, அதன் கம்பெனிக்கு ஒரு லாபத்தை எட்டிக் குடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நீங்க பணியாற்றிக் கொண்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது உங்களோட எஃபிஷியன்சி நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்க. உங்களுடைய புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றீங்க. அதன் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா, உங்க கம்பெனிக்கும் அது லாபகரமாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயம். ஏன்னா, கம்பெனிக்கு அது ஒரு குரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ, கம்பெனி ப்ராஃபிட்டபிளா அது டர்ன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கே தெரியாம கம்பெனியுடைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல கம்பெனியுடைய ப்ரெமிசஸ்ல, ஆஃபீஸ்ல அதாவது நீங்க காஃபி குடிக்க போயிருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தியான நேரத்தில உணவகத்துக்கோ அல்லது லஞ்சுக்கோ போறப்போ பார்த்தீங்கன்னா, உங்க கொலீக்ஸ் ஆகட்டும், யாரோ ஃபினான்ஸ் மேட்டர்ஸ் பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்துல நீங்க பார்த்துட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை நீங்க பணியாற்றக்கூடிய ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, பப்ளிக்லி லிஸ்டடான ஒரு கம்பெனியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பங்கு சந்தையில அந்த கம்பெனி அந்த கம்பெனியுடைய பங்குகள் ட்ரேடிங் வியாபாரத்தில அது இயங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறப்போ, பொதுவா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான நிறைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நீங்க வெளியில சொல்லக்கூடாது அப்படின்றது தான் ஹெச்ஆருடைய பாலிசியா இருக்கும். அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு வேலைக்கே எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆ சரி நம்ம இது கான்ஃபிடென்ஷியலா இருக்கு. நம்ம இத நம்ம வெளியில யார்கிட்டவும் லேமேன்ஸுக்கோ அல்லது ஜெனரல் பப்ளிக்கோ இத பகிர்ந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கிறீங்க அப்படின்னா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. உண்மையாவே நீங்க ஒரு எத்திக்கலான ஒரு பெர்சனா இருக்கிறீங்க. ஒரு மாரல்ஸ் அல்லது ஒரு எத்திக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா, சில பேர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய தகவல்கள், அதோட ப்ராஃபிட்ஸ் ஆகட்டும், லாஸ் ஆகட்டும், இந்த மாரி சீக்ரெட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அது அவங்களுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அத லீக் அவுட் பண்ணிருவாங்க. ஏன்னா, சில கம்பெனிகள்ல கிளாஸஸ் என்ன இருக்குன்னா, நீங்க அந்த கம்பெனியுடைய பங்குகள் நீங்க ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப கட்டுப்பாடோட இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கும் மீறி சில பேர் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நண்பர்களோ அல்லது அவங்களுடைய உறவினர்களுடைய மூலமாக பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் பண்ணிட்டு, அதன் அடிப்படையில அவங்க என்ன செய்றாங்கன்னா, நான் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணா எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் காசு குடுங்க, அந்த லாபத்தில அப்படின்ற மாதிரி முதல்ல வேற பேசிட்டு பார்த்தீங்கன்னா, பேரம் பேசிட்டு அத செய்றாங்க. அந்த பணியில ஈடுபடுறாங்க. இதன் மூலமாக நெறைய பேர் மாட்டிக்கொண்டு வேலையில இருந்து அவங்கள விரட்டி அடிக்கப்பட்டதெல்லாம் நம்ம இது வரலாறுல எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அதாவது நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, இந்த மாரியான டிப்ஸ குடுத்துட்டு, இன்சைடர் ட்ரேடிங் டிப்ஸ குடுத்துட்டு, கடைசியில செபி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுனால அத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, அவங்கள வேலையில இருந்து பணி நீக்கம் செஞ்ச ஒரு நெறைய உதாரணங்கள நம்மனால பார்க்க முடியும். ஆனா, அவங்கள பணி நீக்கம் செஞ்சாலும் கூட இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வராத வரைக்கும் அது மறைமுகமா நடந்துட்டு இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கத்துல நெறைய பேர் கேட்டாலும் கூட, இன்னொரு பக்கத்துல இது பண்றது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி, இன்னொரு தரப்புல நியாயமான ஒரு தரப்புல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? XYZ அது ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்கும். அதே போக பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு போக அ ஒரு குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய குவார்ட்டர்ஸ்ல என்னன்னா, அ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுடைய கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஸ்டேட்மெண்ட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்களுக்கு அவங்க சொல்லணும். அதாவது ஒரு கம்பெனி பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனியா இருக்கு. பங்குச் சந்தையில அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அதனுடைய விவரங்கள் குடுக்கணும். ஸோ இப்போ பங்குச் சந்தையில இந்த விவரங்கள் குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா,
அந்த லாபம் எவ்வளோ ஆயிருக்கு, இல்ல நஷ்டம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கறதுக்குன்னே தனிப்பட்ட முறையில ஆடிட்டர்ஸ் அல்லது இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸோ அல்லது கன்சல்டன்ட்ஸ வந்து அவங்க ஹையர் பண்ணியிருப்பாங்க கம்பெனிக்காரங்க. ஸோ அந்த கன்சல்டன்ட்ஸோ அல்லது அந்த ஆடிட்டர்ஸ் கூட சில நேரத்தில வந்து ராங் பிளேயர்ஸா இருக்கலாம். அதாவது இந்த மாரியான அன்எத்திக்கலான, இல்லீகலான விஷயங்கள்ல வந்து அவங்க இன்வால்வ் ஆகக்கூடிய சான்சஸ் கூட அதிகமாக தான் இருக்கும். நெறைய உதாரணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ், ஆடிட்டர்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சிஏ இந்த மாரியான நபர்கள் வந்து அ சில பேர் தான். நான் வந்து எல்லாரையும் குறை சொல்லல. சில பேர் வந்து இதில இன்வால்வ் ஆகி மாட்டிக்கிட்டு, நெறைய வந்து கான்சிக்வென்சஸ் வந்து லீகல் கான்சிக்வென்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்களுடைய நண்பர்களோ, அவங்களுடைய உறவினர்களுக்கோ அந்த கம்பெனியுடைய பங்கு வந்து முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ வந்து அந்த கம்பெனி வந்து தன்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய ப்ராஃபிட் பி&எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் விவரங்கள வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து அவங்க வெளிப்படையா பப்ளிஷ் பண்றாங்களோ, அதுக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறதுனால, பப்ளிஷ் பண்ண பிறகு ஒருவேள அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஆயிருச்சு அப்படின்றப்போ, இவங்க முன்கூட்டியே வாங்கி இருக்கிற ஒரு ஷேர் என்ன இருக்கு, அது லாபகரமா அவங்களுக்கு இருக்கிறதுனால, அது அவங்க லாபத்த வந்து அதில வந்து அட்டைன் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது போக ஒருவேள அந்த கம்பெனி லாஸ் ஆயிருக்குன்னா, முன்கூட்டியே வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன வாங்கிட்டு. ஸோ, அதன் வழியாக அவங்களுடைய அந்த லாஸஸ் என்ன இருக்கோ, அத வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது மிட்டிகேட் பண்ணலான்ற ஒரு நோக்கத்தில இத பண்றாங்க. ஸோ, இது வந்து ஹைலி அன்எத்திக்கலான ஒரு விஷயமா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைடர் ட்ரேடிங்குக்கான ஒரு விவரம். ஸோ, இன்சைடர் ட்ரேடிங் யாருமே பண்ணக்கூடாதுங்க. அத தயவு செஞ்சு யாரும் வந்து அத ப்ரமோட் பண்ணாதீங்க. உங்களுடைய சர்க்கிள்ல கூட அத பத்தின ப்ரமோஷன் இருக்கக்கூடாது அப்படின்றத இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஸோ, இன்சைடர் ட்ரேடிங் போகவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய சுவாரஸ்யகரமான தகவல்கள் மார்க்கெட்ல நடக்குது. அத பத்தியும் நான் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் நான் பேசப் போறேன். ஸோ, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், நீங்க வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்டின் வாயிலாக தெரிவிச்சுக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு தலைப்புல, இன்னொரு சுவாரஸ்யகரமான விஷயத்தோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம்.